Dear viewers, dear brothers and sisters, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to my channel, yours simply Lia. நண்பர்களே, இன்று பார்க்க போகும் தலைப்பு ஆஷுரா முதல் 10 நாட்களும் பக்ரீத் நாட்களும், நோன்பின் மகத்துவம், பின்னர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை. நண்பர்களே, இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு இஸ்லாமிய விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது துல்ஹிஜ்ஜா முதல் 10 நாட்களின் சிறப்பு, ஆஷுரா நோன்பின் மகத்துவம், நோன்பு வைப்பதன் நன்மைகள். இந்த விஷயங்களை அல் குர்ஆன், ஹதீஸ் மற்றும் பிரபல இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்களின் விளக்கங்களின் அடிப்படையில் எளிய தமிழில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, ரமலான் மாதம் போலவே மிகவும் சிறப்பான நாட்கள் எவை தெரியுமா? அதுதான் துல்ஹிஜ்ஜா முதல் 10 நாட்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான், வைகறை மீது சத்தியமாகவும் 10 இரவுகள் மீது சத்தியமாகவும். சூரா அல் ஃபஜ்ர். பல முபஷிரீன்கள் இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜாவின் முதல் 10 நாட்கள் என்று கூறியுள்ளனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவை. சஹீஹ் அல் புகாரி. அதாவது தொழுகை, திக்ர், துஆ, சதகா, நோன்பு. இந்த நாட்களில் செய்யப்படும் ஒவ்வொரு நன்மைக்கும் அதிக நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். மேலும் நண்பர்களே, அரஃபா நோன்பின் சிறப்பை காணலாம். துல்ஹிஜ்ஜாவின் 9வது நாள்தான் யௌமுல் அரஃபா. ஹஜ் செல்லாத முஸ்லிம்கள் இந்த நாளில் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்த சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அரஃபா நோன்பு கடந்த ஒரு வருடமும் வரும் ஒரு வருடமும் பாவங்களை மன்னிக்க காரணமாகும். சஹீஹ் அல் முஸ்லிம். சுப்ஹான் அல்லாஹ். ஒரே ஒரு நாள் நோன்பு 2 வருட சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பு ஆகும். நண்பர்களே, மேலும் பக்ரீத் தினத்தின் உண்மை. பலர் பக்ரீத் என்றால் புதிய உடை, சாப்பாடு, இறைச்சி என்று மட்டும் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் இது இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகத்தை நினைவுபடுத்தும் நாளாகும். அன்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்காக தன் மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட குர்பானி செய்ய தயாரானார்கள். அந்த ஈமான், அந்த தியாக மனப்பான்மை, அதையே அல்லாஹ் உலகுக்கு கற்றுக் கொடுத்தான். அல் குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ்விடம் செல்வது அவற்றின் இறைச்சியும் அல்ல, இரத்தமும் அல்ல, உங்கள் தக்வாதான். சூரா அல் ஹஜ். அதாவது குர்பானியின் உண்மையான நோக்கம் அல்லாஹ்வுக்கான கீழ்ப்படிதல் ஆகும். ஆஷுரா நோன்பின் முக்கியத்துவம். இப்போது ஆஷுரா பற்றி பார்ப்போம் நண்பர்களே. முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள்தான் யௌமுல் ஆஷுரா. இந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ராயீலையும் ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றிய நாளாகும். அதே சமயம் யூதர்கள் அந்த நாளில் நோன்பு வைத்ததை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நபி மூசாவுக்கு நாங்கள் தான் அதிக உரிமை உள்ளவர்கள். சஹீஹ் அல் புகாரி. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுரா நோன்பு வைத்தார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், ஆஷுரா நோன்பு கடந்த ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் என நான் அல்லாஹ்விடம் நம்புகிறேன். மேலும் நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு வைப்பேன். ஆனால் அறிஞர்கள் கூறுகிறார்கள், 9, 10 அல்லது 10, 11 2 நாட்கள் நோன்பு வைப்பது சிறந்தது. அன்பானவர்களே,
நோன்பு என்பது வெறும் பசியை தாங்குவது அல்ல, அது சபர் கற்றுத்தருகிறது, தக்வாவை அதிகரிக்கிறது, உடலை சுத்தப்படுத்துகிறது, ஏழைகளின் பசியை உணர வைக்கிறது, மன அமைதியை தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நோன்பு ஒரு கேடயம். சஹி அல் புகாரி. அதாவது நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, பல மருத்துவர்களும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உடலுக்கு நன்மை தரும் என கூறுகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் நோன்பு வைப்பதற்கான முதல் காரணம் அல்லாஹ்வின் திருப்தி மட்டுமே. இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் கூறும் முக்கிய அறிவுரைகள்: அல்லாஹ்வின் வழியில் செயல்படும் சிறிய நல்ல செயல்களையும் அலட்சியம் செய்யாதீர்கள். இந்த புனித நாட்களில் திக்ர் செய்யுங்கள், தக்பீர் சொல்லுங்கள், நோன்பு வையுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள். குர்ஆன் ஓதுவதுடன் அதில் அமலும் செய்யுங்கள். நண்பர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை மிகவும் குறுகியது. ஆனால் அல்லாஹ் நமக்கு சில விசேஷ நாட்களை தருகிறான். அந்த நாட்களில் சிறிய நன்மை செய்தாலும் பெரிய நன்மை கிடைக்கும். ஆகையால் துல்ஹிஜ்ஜா முதல் 10 நாட்களை வீணாக்காதீர்கள். அரஃபா நோன்பை தவறவிடாதீர்கள். ஆஷுரா நோன்பு வையுங்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் நம்மை எல்லோரையும் மன்னித்து இந்த புனித நாட்களின் நன்மையை பேரச் செய்வானாக. ஆமீன் சும்மா ஆமீன். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை பகிர்வதும் ஒரு சதகாயே ஜாரியா ஆகும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.